வளர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுமையான விஷயம். நம்ம வந்து ஒரு கேதரிங்காக அப்படிங்கும் போது நான் மட்டுமே பேசாம ஒரு சின்ன உரையாடல் அதை எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு நான் நினைச்சேன். நம்ம கையில எப்பவுமே ஒரு ஜீவராசி வந்து நம்மளோட இறுக்கப்பட்டு ஒண்ணு வரும். நான் எதை பத்தி சொல்றேன் அப்படின்னு யாருக்கா தெரியுங்களா? இணைந்த கைகளா இருக்கிற அந்த கைகள் பத்தி கிடையாது. வேதாளம் மாதிரி எப்பவுமே நம்மளோட இருக்கிற ஒரு ஜீவராசி. என்னது அது? குழந்தைகள்னு யாரோ சொன்னாங்க. நல்ல வேலை, மொபைலை விட குழந்தைகள் இன்னும் நம்ம மனசுல இருக்காங்கன்றதே நல்ல விஷயம். மொபைல் அப்படின்னு டாக்டர் மேடமும் வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. 24 மணி நேரமும் நம்மளோட இருக்க ஒரே ஜீவராசி, அதுக்கு உயிர் இருக்கோ இல்லையோ அதுதான் நம்மளோட எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பூதம் மாதிரி. நம்ம என்ன கேட்டாலும் அதை நமக்கு கொடுக்கும். கரெக்டுங்களா? இந்த மொபைலை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படிலாம் யூஸ் பண்றோம், நிறைய யூஸ் பண்றோம். செல்போனை எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். ஏதாவது ஒரு சில எப்படி யூஸ் பண்றோம் யாராவது சொல்ல முடியுங்களா? கால் பேசுறதுக்கு யூஸ் பண்றோம், மெசேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம், வேற எப்படி யூஸ் பண்றோங்க? படம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்றோம். அதுதான் நிஜம். நம்ம நாள்தோறும் நம்ம அப்படிதான் யூஸ் பண்றோம். அது எந்த தவறுமே இல்லை. ஏஐ யூஸ் பண்றோம், டெக்னாலஜி. நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இது எல்லாமே அச்சீவ் பண்றதுக்கு நம்ம அந்த செல்போனை யூஸ் பண்றோம். இந்த பூதம் நம்ம கேட்கிற நல்ல விஷயங்களையும் கொடுக்கும், நமக்கு தேவையில்லாத விஷயங்களையும் நம்ம காலடியில கொண்டு வந்து கொடுக்கும். இன்னொரு கொஸ்டின் கூட எனக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? என் குழந்தைய வளர்க்கறது அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற எப்படி இருக்கு? குழந்தைய வளர்க்கறது வேற எப்படி இருக்கு? பாயிண்ட் பண்ணி கேட்கலாம். பாவங்க ஸ்டூடெண்ட் மாதிரி ஆயிரும். யாருக்கு நான் சார் நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லலாம் சார். அன்னைக்கும் சார் தாத்தா பாட்டி பர்ஸ்பெக்டிவ் வந்து நீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் நமக்கு இருந்தது. என்னங்கம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா? இதுதான் இந்த ஜெனரேஷன் நம்ம பார்க்கிற வித்தியாசம். தாத்தா பாட்டிகள் குழந்தை வளர்ப்ப ஒரு பெரிய கஷ்டமா நினைக்கவே இல்லை. அவங்களோட பிள்ளைங்களை கூட அவங்க கஷ்டமா வளர்க்கவே இல்லை. ஆனா நமக்கு இன்னைக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கா மாறிடுச்சு. அந்த குழந்தைங்களுக்கு சத்தான சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்ம சரியா தான் பண்றோமா அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கிற அளவுக்கு அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கு. இந்த ரெண்டுக்கும் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? செல்போனுக்கும் இந்த குழந்தை வளர்ப்புக்கும் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. இந்த பூதம் அதை வந்து நம்ம எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான இடத்துலலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரைட்ஸை வாங்குறது மட்டும் இல்லை, நம்ம நாள்தோறும் எஜுகேட் பண்ணிக்கிறதுலையும் இருக்கு. தொடர்ந்து இப்போ டெக்னாலஜிங்கிறது அப்படியே புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கு. அப்போ அதில் இருக்க நல்லது எது, எது கெட்டது, எந்த அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்துச்சுன்னா உடனே அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், செக்யூரிட்டி செட்டிங்ஸ் எப்படி போடணும், நான் இது யூஸ் பண்ணேன்னா நீட்டாக கண்டுபிடிக்க முடியாதபடி நான் அதை எப்படி போடணும், எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கற்றுக்குவாங்க. நம்ம ஆனால் ஏதோ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து கண்டெயின் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் என்ன புதுசாக நான் ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கண்டெயின் ஆயிரும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம அவங்கள கைட் பண்ண முடியும். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதுல முன்னாடி இருந்த காலத்துல கண்ட்ரோல் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குங்க? அது ஒரு 13-14 வயசு வரைக்கும் அந்த கைடன்ஸ் கண்ட்ரோல் தான் அப்படி நான் அடிச்சு வெளுத்துருவேன் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் கிடையாது. ஆனா உனக்கு எது சரி எது தவறு, இந்த ஜென்டல் பேரண்டிங் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு டேர்ம். இல்லை, ஜென்டல் பேரண்டிங் நம்ம நினைச்சிட்டோம் என்ன கேட்டாலும் நம்ம சரி விளையாடுறது தான் ஜென்டல் பேரண்டிங் நினைச்சு. ஜென்டல் பேரண்டிங்கிறது அப்படி கிடையாது. நான் கடுமையா உன்னை வந்து வளர்க்க மாட்டேன், உன்னை எப்பவுமே நான் தண்டிச்சுட்டே இருப்பேன் கிடையாது.
ஆனா உனக்கு எது சரியோ எது தவறோ நான் அதை உனக்கு சொல்லுவேன். நோ சொல்ற இடத்துல நான் ஸ்ட்ராங்கா ஃபர்மா நோ சொல்லதான் செய்வேன். இதுதான் ஜென்டில். அப்ப இதை நம்ம சொன்னாதான் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கேண்டில் இருக்கு, ஒரு குழந்தை போய் அந்த கேண்டில் நெருப்புல கை வைக்குது, அதை பார்த்து இன்னொன்று விளையாட்டு நினைச்சு போய் நெருப்புல கை வைக்குது. நம்ம பிள்ளைய போல நம்ம என்ன செய்வோம்? போகாது அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது தடவை என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் மிரட்டி சொல்லுவோம், சவுண்டை உயர்த்துவோம், இல்லை பேச ஒரு பட்டன் ஒரு அடி கூட போடுவோம். சுடுவோன்னு உடனே அதோட பலன் நமக்கு தெரியும். அதனால நம்ம சொல்றோம் இந்த செல்போன் சுடுங்க. நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 18 வயசு வரைக்கும் நடக்குது. நம்ம ஒரு 3 மாதம் குழந்தைகிட்ட போய் ஒரு செல்போனை கொடுக்குறோம் ரைம்ஸுங்கிற பேர்ல. சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து வீட்டில் இருக்கிறதே ஒரு 4 மணி நேரம் தான். 9:30 மணிக்கு அவங்க தூங்கி இருக்கணும். 10th முன்னாடி வரைக்கும் 9:30க்கு குழந்தைங்க தூங்கி இருக்கணும். தூக்கம் மட்டும்தான் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க லேட்டாக தூங்குறாங்களா, மொபைலில் கேம் ஆடுறாங்களா, ஷார்ட்ஸ் பார்க்குறாங்களா, ரீல்ஸ் பார்க்குறாங்களா, வயலண்டான வீடியோஸ் பார்க்குறாங்களா, இது எல்லாமே அவங்களோட மூளை வளர்ச்சியை கண்டிப்பாக ஷட் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மூளை வளர்ச்சியை இன்டரப்ட் பண்ணும். நமக்கு எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? என் ஃபோன் கொடுத்தா என் குழந்தை நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் நினைச்சு கொடுக்குறோம். ஆனால் நம்ம வந்து ஒரு பூதத்தை கையில் கொடுக்கலங்க, ஒரு அரக்கனை கையில் கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு அரக்கன் கையில் நம்ம ஒரு குழந்தைய விடுவோமா? நம்ம விடவே மாட்டோம். நமக்கே தெரியாம ஒரு அரக்கன் கையில் தான் அந்த குழந்தைய கொடுக்குறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஒரு டிவைஸ் யூஸ் பண்றதுனால ஒரு அழகான உலகத்தை நம்ம அவங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு. இந்த அழகான உலகத்தை காட்டுறதுக்கு, ஏன்னா உலகமே நம்ம கையில இல்ல, ஒரு செல்போனை வச்சிருந்தோம்னா அந்த உலகமே நம்ம கையில இருக்கு. ஒரு கொத்தமல்லி வாங்குறதுல இருந்து ஒரு ₹1 கோடி பிசினஸ் டீல் பண்ற வரைக்கும் நம்மளால ஒரு செல்போனை வச்சுட்டு உட்கார்ந்த இடத்துலயே பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல் அந்த டிவைஸ் இல்லையா? ஈக்குவலா பவர்ஃபுல்லா இருக்க இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு யாருனாலே கெஸ் பண்ண முடியுமா? டைம். மொபைல் அளவுக்கே நாலேஜ் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம். யாரு சொன்னது சார்? ரொம்ப அருமையான விஷயம். புத்தகம் அப்படிங்கிற விஷயம், வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த செல்போனை விட, செல்போன்லயாவது நமக்கு ஏகப்பட்ட அதனால ஒரு பாதகங்கள் இருக்கு. புத்தகம் அப்படிங்கிறது என்னைக்குமே நம்மள கைவிடாது, எப்பவுமே நம்மள கை தூக்கி மட்டும்தான் விடும். அந்த புத்தகத்தோட பிளஷரை ஃபர்ஸ்ட் நம்ம அனுபவிச்சாதான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, என் பேரங்களை 2 பேரும் 2 பக்கத்துல உட்கார வச்சுட்டு தினம் நான் கதை பேசுவேம்மா. நம்ம வளரும் போது இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளோட தாத்தா பாட்டிகளோ அம்மாக்களோ கூட உட்காந்து எப்பவும் தினம் கதை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கதை சொல்றதுக்கு நேரமும் இல்லை, கேட்கறதுக்கான பொறுமையும் இல்லை. அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு இருக்கு. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு 20 நிமிஷம் தான் அட்டென்ஷன் ஸ்பேன். அதை தாண்டி அவங்களால உட்கார முடியாது, 20 மேக்சிமம். இன்னைக்கு எப்படி இருக்காது அட்டென்ஷன் ஸ்பேன்? லெஸ் தேன் 2 minutes. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் கதறாங்க. இந்த பக்கம் ஒருத்தனை சமாளிச்சுட்டு போனேன்னா இந்த பக்கம் ஒருத்தன் ஆரம்பிக்கிறேன், இவனை செட்டில் பண்ணேன்னா அங்க ஆரம்பிக்கிறேன், நான் எங்கெங்க நான் கிளாஸ் நடத்துறேன். இவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாம் குறையிறதுக்கு காரணமே இந்த செல்போனும் டிவைசஸும் இதுதான். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநலனையும் ஆரோக்கியமான ஒரு உடல் நலனையும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த செல்போனை அவங்க கிட்ட கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. நம்ம எஜுகேட் பண்ணிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு நம்மளோட குழந்தைங்களை பாதுகாப்பாக வளர்க்குறதும் ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச்சுங்க, வாய்ப்புக்கு நன்றி.